வணக்கம்ண்ணா. நாங்கள் கன்னிமார் டூர் சார்பாக கோயம்புத்தூர்லேருந்து உங்களை வந்து காசி புனித யாத்திரைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். நீங்களாம் எந்த ஊர்லேருந்து வரீங்க, உங்கள் பயண அனுபவங்களெல்லாம் இதில் பதிவு பண்ணுங்கண்ணா. பண்ணுறோங்க. நாங்கள் தாராளத்துலேருந்து வந்தவங்க. பஸ்ஸு இதோ அல்லது மறுபடியும் கோயம்புத்தூர் கன்னிமார் டூர் சார்பாக உங்களை வந்து காசி புனித யாத்திரைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். எந்த ஊர்லேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்னங்கண்ணா? என் பேர் பெரியசாமி, தாராபுரம் ரேணுகா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். இவங்க எங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்காம இருந்ததுன்னு நாங்கள் நினச்சிட்டா இருந்தோம். கடைசியில் எங்களுக்கு எல்லாம் டிக்கெட் கிடச்சிது. உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவருக்கு ரொம்ப நன்றி. கிடைக்காதுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இது கடைசி நேரத்தில் அவர் முயற்சி எடுத்து என்னை கூட்டிகிட்டு வந்தார். எங்கள் கூட வந்து தாராபுரத்துலேருந்து 10 பேர் வந்திருக்கிறோம். நாங்கள் பக்கத்து கிராமத்துலேருந்து எல்லாமே ஒரு 10 பேர் வந்தோம். எங்களை கூட்டிகிட்டு வந்து நல்ல முறையாக இது வரைக்கும் எந்த சீரும் சிறப்புமாக பார்த்து அவங்க குடும்பத்தோட ஒன்றா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடு விஷயத்துலையுமே எந்த குறைபாடும் இல்லை, டூரிஸ்ட் விஷயத்துலையுமே எந்த குறைபாடும் இல்லை. பஸ்ஸு ஆட்டோ எல்லாம் நல்ல முறையாக எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. முன்னாடி ஒருத்தரும் பின்னாடி ஒருத்தரும் நாங்களும் அவங்களுக்கு ஒத்துழைச்சா அவரும் எங்களுக்கு ஒத்துழைச்சார். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இன்னும் ஏதோ ஜூலை மாதம் ஒரு டூர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு இது மாதிரி வயசானத காலத்துலனால நாங்களும் ஒரு போகலாம்னு ஒரு பிரியத்தோடு இருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாரு. நாங்கள் அதனால் அந்த ஒத்துழைப்பும்படி நாங்கள் அவர் சொல்கிறத கேட்டு அடுத்தது மறுபடியும் நாங்கள் இன்னொரு டூருக்கு செட் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் ஊர்லேயும் இருந்து இப்போ நான் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 10 பேர் எங்கிட்ட கேட்டாங்க, எங்கள் ஃப்ரெண்டுகள்லாம், நீ மட்டும் விட்டு போட்டு போயிட்டேன்னா. ஆனால் இது நான் திடீர் பயணம், இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு பயணம். நான் வரும்போது தான் எல்லாத்துக்கிட்டும் சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா எனக்கு தெரியாமல் நீ எங்கிட்ட சொல்லிட்டு போலே இருந்தால் நான் 2 டிக்கெட் இருக்குதுன்னு சொன்னேன். நாங்கள் வந்திருப்போம்னு ஓட்டு ஒரு 300 ஃபோன் பண்ணிட்டாங்க எங்கள்கிட்ட. நானும் அவருக்கு நாளைக்கு விட்டு சொல்லியிருக்கிறேன், நீ அடுத்த ட்ரிப்பு எங்களை கூட்டிகிட்டு போகிறப்ப நாங்கள் முன்னாடியே ஒரு பதிவு பண்ணி ரிசர்வேஷன் பண்ணி எங்களுக்கு அவர் ஒத்துழைப்பு தரணும் உங்கள் கம்பெனியில் வந்து. கோயம்புத்தூர் கன்னிமார் டூர் சார்பாக உங்களை காசி புனித யாத்திரைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்னங்க? சத்தமாக பேசுங்க. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தேன். வந்து நிறைய யூடியூப் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தோன்னா லீவ் எப்போ ஓரளவுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப நிறைய இது வந்து அந்த லீவ்னால தான் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணப்போ தான் கரெக்டாக வந்து அது எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு லீவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா? அவங்க சொன்னாங்களா அப்படி கம்பெனியில் பாசிட்டிவாக எங்களுக்கு பேசுகிறாங்க. ஸோ அந்த வே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தோம். அதோடைய இதெல்லாம் வந்து நல்லா ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கும் அப்படின்றதுனால தான் மெயினாக நாங்கள் இதுலேயும் வந்து டிசைட் பண்ணோம். வேற ஊராக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. எல்லாமே ஆன்லைன்லாம் இருந்தது அப்படின்றதுனாலையும் கொஞ்சம் ஒரு பயமும் இருந்தது. கான்டாக்ட் டைரக்டா இல்லைன்றதுனால ஒரு பயமும் இருந்தது. இருந்தாலும் அவங்க பேசுறது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே அப்படின்றதுனால ரிவ்யூ பார்க்குறப்ப அது எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுனால நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் கூட்டிகிட்டு போனது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருந்தது. ஃபுட்டு இருக்கட்டும். ஃபுட்டு வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து நார்த் இந்தியாவை நம்ம போகிறோம் அப்படின்றப்ப மெயினாக பார்க்குறது ஃபுட்டு தான் பார்ப்போம். ஃபுட்டுன்றது ஓரளவுக்கு அதாவது 90% நல்லா இருந்துச்சு. 10% வந்து பார்த்தோன்னா என்ன அந்த ஆயில் ஃபுட்டெல்லாம் வந்து நைட்டு நேரத்துக்கு வந்து ஏன்னா எல்லாமே வந்து ஓல்டு பர்சன்ஸ் வர்றாங்கன்றப்ப அந்த ஆயில் ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்றது ஒன்று மட்டும் தோணுச்சு. மற்றபடிக்கு வந்து அந்த என்ன டூர் நம்ம அன்னன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பிளானிங்கில் அந்தந்த நாளைக்கு அந்தந்த கரெக்டாக நீங்கள் முடிச்சிருந்தீங்க. அதுக்கு முன்னாடியே அந்த பிளானிங்க்கான காலையில் ஷெட்யூல் சொல்லிடுறீங்க, இங்கே போகிறோம், இதோடைய வரலாறு இதுதான் அப்படின்றது. ஒரு சில இதுக்கு வந்து சொல்லாமல் விட்டுருக்கீங்க, அது ஓகே பரவாயில்ல. இதில் இன்னொன்று ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்றப்ப அதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து வர விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி பிளேசஸ் பார்க்க முடியலன்ற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு குரூப்பு பார்க்கணுன்றாங்க, ஒரு குரூப்பு பார்க்கலன்றாங்கன்றப்ப நீங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறீங்க இல்லையா, அதுலேயே நீங்கள் சேர்த்து போட்டுடலாம். கம்பல்சரி எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வந்தே ஆகணும், தனியாக பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸில் போட்டுட்டிங்கன்னா அது எல்லாருக்குமே அது ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த எல்லா இடத்தையும் பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வேயாக இருக்கும்.
அது மட்டும் ஒரு சஜஷனா இருக்கும். நீங்க எல்லா இடம் பாத்தீங்களா? நாங்க எல்லா இடமுமே பார்த்தோம். எங்களுக்கு ஏன்னா இதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்றப்ப என்ன திரும்ப நம்ம அடுத்து வர்றது அப்படின்றது அடுத்து ஒரு பிளானிங்ல தான் இருக்குன்றப்ப வர்றப்ப எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிடணும் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே நாங்க பார்த்தோம். ஆனா அவங்களும் எல்லா இடம் காமிச்சாங்க. எல்லாரும் இடமுமே காமிச்சாங்க. எதுவும் மிஸ் பண்ணல. எதுவுமே மிஸ் பண்ணல. நாங்க எல்லாமே ப்ரோகிராம்ல இருந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம். நாங்க எல்லாமே பொறுமையா தான் பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி டிராவலா இருக்கட்டும், டிராவல்ல ஃபுட்டா இருக்கட்டும், எல்லாம் தண்ணி அரேஞ்ச் பண்றது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த பயணத்துல ரொம்ப திருப்தியா? ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. தங்குமிடம் இதெல்லாம் அது எல்லாமே கன்வீனியன்ட்டாவே இருந்துச்சு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே ஏசில இருந்துச்சு. வெதருக்கு ஏத்த மாதிரி நல்லாவே இருந்தது. நல்லா இருந்துச்சு. திருப்தியா இருந்துச்சு. இந்த இது வந்து நீங்க யூடியூப் மூலமா பார்த்து வந்திருக்கீங்க. யூடியூப்ல தான் பார்த்தது. அப்புறம் டைரக்ட் கான்டாக்ட் பண்ணப்பதான் கொஞ்சம் பிலீவ் வந்து சென்னை சிட்டிக்குள்ள எங்க தேதிக்கு ஒத்து வரலன்றதை விட உங்களை நம்பினதும் அந்த பேசுனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பிலீவ் வந்தது. நம்புனீங்க, நம்பினதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நம்பிக்கை நடந்துட்டாங்களா? அதுதான் நம்பிக்கை நடந்துட்டாங்க. உதவியாளர்கள் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணாங்க, கட்டாயம் பண்ணாங்க. ஃபுட் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நெக்ஸ்ட் அதான் ட்ரிப் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது டெல்லி ஆக்ரா அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அது இந்த லீவுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகும்னா கட்டாயம் நாங்க திரும்ப கான்டாக்ட் பண்ணுவோம். எங்களுடைய யூடியூப் பாருங்க, உங்களுக்கு எது செட் ஆகும்னு சொல்லுங்க. இல்லைன்னா நீங்களே ஏதாவது ஒரு டேட்ல நாங்க ஒரு 10 பேர் வருவாங்க, எனக்கு இந்த டேட் செட் பண்ணி கொடுங்கன்னா உங்க அந்த டேட்டு நாங்க சூஸ் பண்ணிட்டு அந்த டேட்டுக்கு நாங்க ஆளை சேர்த்திக்குவோம். அந்த மாதிரி கூட எங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, பிளான் எல்லாம் இருக்கு. வர்றவங்களுடைய திருப்தி தான் ரொம்ப முக்கியம். இதுல பார்க்காத இடங்களை பார்க்கணும். அதான் இதுல வந்து பார்த்த இடங்களை நான் பிஜேபியில் 40 வருஷம் இருக்கிறதுனால அந்த டூர் எல்லா டூர்லையுமே போயிட்டு வந்தேன். சரி சரி. அயோத்தி போகலாம். அயோத்திக்கு அக்கா ஃப்ரெண்டுகள்லாம் கரசேரிக்கு போயிருக்கோம். சரி சரி சரி. இந்த டெல்லி ப்ரோக்ராமும் ஒன்று போடணும். நாங்கள் போடுவோம். டெல்லி ஆக்ரா போட்டு ஹரித்வார், ரிஷிகேஷ், சண்டிகர் போடுவோம். நார்த் இந்தியா அந்த இதில் வந்து நீங்கள் அது எப்போ வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு டூர் அந்த டூர் பிளான் செட் ஆகுதுன்னு பாருங்க. செட் ஆகலைனாலும் கூட நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் எப்போ உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு டேட்டை கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு கூட எங்களால அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நார்த் ரொம்ப வெயிலா இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் வந்து சென்னையில போன தடவை வந்தவங்க இப்படித்தான் ராமலிங்கம் சொல்லிட்டு அவர் ஒரு 10 பேர்த்த கூட்டிட்டு வந்தாரு. அவரு நாங்க கொடுத்த டேட் அவருக்கு சூட்டபிள் ஆகல. ரெண்டாவது அவரே ஒரு டேட்டு கொடுத்து அந்த 10 பேர்த்துக்கு வேண்டி நாங்க மறுபடியும் அவரு கூட ஒரு 30 பேர்த்த சேர்த்து அது 40 பேர் டீமா கூட்டிட்டு போனோம். அது அவரு பண்ண டேட் சூஸிங் தான் அது பண்ணாரு. அந்த மாதிரி கூட நாங்கள் பண்ணி தருவோம். உங்களுக்கு வந்து எங்கள் பயணத்தில் திருப்தி. எங்கள் கூட கலந்துக்கிட்டவங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்.